நடிகர் விக்ரமின் மகன் துருவ் தமது நண்பர்களுடன் சென்னை மந்தைவெளியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு அதிகாலை 4 மணி அளவில் ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலையில் சுசுகி பலேனோ காரை ஓட்டிக்கொண்டு ஆர்கே சாலை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அதிவேகத்தில் சென்றதாக கூறப்படும் அவரது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்ற ஆட்டோ ஒன்றின் மீது மோதியது. இதில் போஸ்டர் ஒட்டும் பணியை முடித்துவிட்டு தமது ஆட்டோவில் அமர்ந்திருந்த ஓட்டுநர் காமேஷ் என்பவர் காயமடைந்தார். ஆட்டோ மீது மோதியும் வண்டியை நிறுத்தாமல் டிடிகே சாலையில் இருந்த முர்ரேஷ் கேட் சாலையில் அதே வேகத்தோடு துருவ் பயணித்ததாக கூறப்படுகிறது. அப்போது காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் வீட்டருகே உள்ள பிளாட்ஃபார்மில் மோதிய கார் பள்ளத்தில் சிக்கியதை அடுத்து நகர்த்த முடியாமல் நின்று போனது. இதுகுறித்து பாண்டிபசார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தினர். அப்போது ராகுல் என கூறப்படும் துருவின் நண்பர் போலீசாருடன் வாக்குவாதம் நடத்தி தப்பி ஓடினார். Hello, Tambi. Wait பண்ணுப்பா. ஏன் பாலி போற? Don't take a video of me. ராகுல். Hey. Hello. சரி, போடு போடு. நான் விக்ரமின் மகன் துருவ் விபத்தை ஏற்படுத்தியது தெரிய வந்ததை அடுத்து வழக்கை அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவுக்கு மாற்றினர். காரில் அமர்ந்திருந்தது போன்ற காட்சி ஒன்றில் துருவ் தமது முகவரியை தெரிவிக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. நடிகர் விக்ரமின் மகன் துருவ் மீது அதிவேகத்தில் வாகனம் ஓட்டுதல், விபத்து மூலம் கொடிய காயம் ஏற்படுத்துதல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவரை கைது செய்து பின் காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர். துருவ் ஓட்டி வந்த காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனிடையே ஆட்டோ ஓட்டுநர் காமேஷின் தலை, கை, கால் உள்ளிட்ட பல இடங்களில் காயம் ஏற்பட்டதால் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இதையடுத்து ஓட்டுநர் காமேஷ் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிவிட்டதாகவும் கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்து என்றும் விக்ரம் மற்றும் துருவ் ரசிகர் மன்ற தலைவர் சூரிய நாராயணன் சார்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது.